இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தேர்தல் அரசியலையுமே மாற்றுவிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மசோதாவா பார்க்கப்படுது. மோடியே என்ன சொல்றாருன்னா, தேச நலன் கருதி இந்த மசோதா கொண்டு வர்றோம் அப்படின்றாரு. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படி பேசக்கூடிய மோடியே இந்த மசோதா தாக்கல் செய்யும்போது அவையில இல்ல. ஆனா அடிக்கடி அவைக்கே வராத அன்புமணி ராமதாஸ் அவைக்கு வந்திருக்கிறார். அப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மசோதாவுக்கு கூட மோடி அவர்கள் வரமாட்டார் அப்படின்றத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுமா? 83A அதத்தான் இப்ப திருத்தணும்னு சொல்றாங்க. இந்த 83A பற்றி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராமதாஸ் ஒரு கூட்டத்திலே பேசினார். என்ன பேசினாருங்கிறதையும் ரொம்ப நுட்பமாக சொல்ல வேண்டியிருக்கு மக்களுக்கு. இந்த 83A மாநிலங்களினுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறது. மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு அப்படியெல்லாம் செய்கிறதா? காங்கிரஸ் கட்சி இங்கே மாநிலங்களை நசுக்குகிற வேலையை செய்கிறது. அப்ப 83Aவுக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை காங்கிரஸ் கட்சி உணரவில்லையா? அது குறித்து என்றைக்குமே பிரதமர் படித்து பார்த்தது இல்லையான்னு 2014ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். இன்னைக்கு இந்த 83 காலம் எப்படி சுழற்றி அடிக்குது பாருங்க. 83Aவை தான் திருத்தணும்னு சொல்றாங்க. அதுதான் மாநிலங்கள்ல 50 விழுக்காடு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும். அதுலதான் திருத்தம் வேணும். உங்க ஐயா எந்த 83A குறித்து மன்மோகன் சிங்குக்கு வகுப்பெடுத்தாரோ அந்த 83Aவை திருத்துவதற்கு மகன் ஓடோடி வந்து மோடிக்கு அருகிலே நின்று மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துகிற வேலையை செய்கிறது. இதை விட ஒரு பச்சை அயோக்கியத்தன அரசியல்ல இருக்க முடியுமா? நீங்க தெரியாம செஞ்சீங்கன்னா வேற. ஆனா இதே அரசியலை கடந்த காலத்தில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி மீது பிரயோகித்தீர்கள். காங்கிரஸ் கட்சி நசுக்க பார்க்கிறது என்று சொன்னீர்கள். ஆனா காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது 83Aவை திருத்தணும்னு பேசினாங்களா? அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. அண்மையில கூட நாடாளுமன்றத்தில் பேசிய அண்ணன் ராசா என்ன சொன்னாரு? நீங்க இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் காலில் போட்டு மிதிக்கிற போதெல்லாம் உங்களுக்கு தற்காப்பு கேடயமாக இருப்பது எமர்ஜென்சி தான். அவசர நிலை பிரகடனம் தான் தற்காப்பு கேடயமாக இருக்கு. நாங்கள் காங்கிரஸ் கட்சியும் அதில் குற்றம் சொல்லாமல் இல்லை. நாங்கள் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சி என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு பேசினார். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த மாதிரி காங்கிரஸை குறை சொல்கிற இடங்களில் காங்கிரஸை குறை சொல்லலாம். ஆனா 83A குறித்து காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே பேசலையே சார். மாநில அதிகாரங்களை பறிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பேசிய போது கூட இந்த 83Aவை திருத்தணும்னு சொல்லல. நான் திரும்ப திரும்ப அதை சொல்வதற்கு காரணம், ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்யாத ஒன்றை செய்ததாக சொன்னார் ராமதாஸ். இப்போது அவருடைய மகன் எதை செய்வதற்காக போய் நிற்கிறார், இது அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் நமக்கு இங்க இருக்கிற கேள்வி இல்லை. நல்லா தெரிந்தே போயிருக்கிறார். இதைத்தானே சார் கடந்த காலத்துல பாஜகவுக்கு எல்லா வகையிலும் செய்தார்கள். செய்துவிட்டு என்ன சொன்னார் ராமதாஸ்? ஒரு நீலி கண்ணீரை வடித்தாரா இல்லையா? கூட்டணி கட்சியினுடைய தர்மம், அதனால்தான் நாங்கள் அதை செய்தோம் என்று சொன்னாரா இல்லையா? கூட்டணிக்காக தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் துணை போவீர்களா? என்னையா உங்க வெங்காய கூட்டணி? உங்க கூட்டணிக்கு ஒரு தர்மம் என்று இருக்கிறோம் என்று நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அரசியலுக்கு தர்மம் இருக்கிறதா? உங்களுடைய கூட்டணி அறம் என்று நீங்கள் பேசினால் உங்களுடைய அரசியலுக்கு அறம் இருக்கிறதா? நீங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகளை பார்த்து விரல் நீட்டுவதற்கு கிஞ்சித்தும் தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்களா என்கிற கேள்வியை கண்ணாடியை பார்த்து அப்பாவும் பிள்ளையும் கேட்டுக்கணும். இவ்வளவு மோசமான ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாடு பார்த்ததில்லை என்கிற நிலைக்கு அன்புமணி ராமதாஸ், இத்தனை நாள் நீ ஆப்சென்ட் ஆயிருந்திய, எங்க போன லீவ் லெட்டர் கொடுத்துட்டு இப்ப திடீரென வந்திருக்கிறிய? என்னைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு வராதவன் ஆனுவல் டேக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போயிடுவான். பாத்திருக்கீங்களா? அந்த சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு வரவே மாட்டான். ஆனுவல் டே அன்னைக்கு வருவான், ஆண்டு விழாவில் மேடை ஏறி டான்ஸ் ஆடிட்டு ஓடிடுவான். அந்த மாதிரி ஆண்டு விழா வருகிற மாணவனை போல வந்து விட்டு போயிருக்கிறார் அன்புமணி. இந்த மசோதா மக்களவையில தான் தாக்கல் பண்றாங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜ்யசபா மெம்பர். இருந்தாலும் எந்த நம்பிக்கையில அவர் ராஜ்யசபால ஆஜரானாருன்னு தெரியல. ஒருவேளை மக்களவையில முடிவுக்கு வெற்றி பெற்று ராஜ்யசபாக்கு வந்தா நம்ம ஓட்டு போடலாம் வந்தாரா என்றது தெரியல. இல்ல, இதே அரசியலைத்தான் ரொம்ப நுட்பமாக எடப்பாடி கையாளுறாரு. எடப்பாடி இதுவரைக்கும் என்ன கருத்தை திடமாக சொல்லியிருக்காரு? எடப்பாடிக்கு கீழ் சபையில இல்ல, ஒரு பிரதிநிதித்துவமும் கிடையாது. அதிமுகவுக்கு 0. மேல் சபையில தான், ராஜ்யசபாவில தான் 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனா நீங்க அண்மையில நடந்த இந்த நீதிபதிக்கு எதிரான ஒரு விதி மீறல் பிரச்சனை கொண்டு வரப்பட்டது இல்ல, அதுல இங்க 4 பேரும் கையெழுத்து போடாம ஓடி போனாங்க. 4 பேரும் ஆதரவே கொடுக்கல. சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கேடயம் என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது அப்பட்டமாக தெரிய வந்தது அந்த பிரச்சனையில தான்.
இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட ரொம்ப மௌனமா கள்ள மௌனம் காக்குறாரு. இந்த கள்ள மௌனம் எதுக்கு? நீங்க அப்ப வந்து இந்த மாநிலங்களை நசுக்குகிற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிற உண்மையிலேயே பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே சார். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் சார். இந்த மசோதாவை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இமிடியட் இம்ப்ளிமெண்டேஷன் அடுத்து மாறுதலை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்னு நினைக்கிறீங்க? 2034ன்னு அவங்க ஒரு ஸ்டேஜ் செட் பண்றாங்க. எல்லா பணிகளும் நிறைவாக முடிஞ்சிருச்சு. அதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலேயே அதை செயல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டா திமுகவினுடைய ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் அந்த மாநிலங்களுக்கான சீர்திருத்தம், யூனியன் டெரிட்டரிஸ்க்கான சீர்திருத்தம்னு அவங்க ஒண்ணு கொண்டு வர்றாங்க இல்லையா? யூனியன் டெரிட்டரி அமெண்ட்மெண்ட் பில்லு. அதையே கொண்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியதை நீட்டித்து கொடுப்பதற்கு. அப்போ பதவியை தேர்தலே இல்லாமல் 2 ஆண்டுகள் முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் இருப்பார். அந்த அரசியல் கூடவா தெரியாமல் நகருகிறார்? ஏதாவது ஒரு அரசியல் ஞானம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அரசியலில் எதை பேச வேண்டும் என்கிற யுக்தி தெரிந்திருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லாத ஒரு அரை வேக்காட்டை போலவே எடப்பாடி பழனிசாமி நகருகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். எனவே அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே குட்டையில் உரிய மட்டை போலவே தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒண்ணு வெளிப்படையா அன்புமணி செஞ்சு மாட்டிக்கிட்டாரு. இதுவரைக்கும் மாட்டாம இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மிக விரைவில் அகப்பட்டுக் கொள்வார் என்றுதான் நான் சொல்வேன். நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நாடாளுமன்றத்துல வேலை செய்யல அப்படின்னு சொல்லி முதன்முறையாக இது போன்ற வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காகவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது புதிய நாடாளுமன்றம் பேரு. புதிய நாடாளுமன்றம் கட்டி முதன்முறையாக வாக்கெடுப்பு நடக்கும் போதே இந்த இவிஎம் வேலை செய்யல. நாடு முழுவதுமான தேர்தல்ல ஒரே நேரத்தில் நடத்தும் போது ஏராளமான இவிஎம்கள் வேணும். இவிஎம்களுக்கு மட்டுமே 9,300 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு 369 பேருக்கு கூட இவிஎம்ஐ சரியாக பராமரிக்க முடியாத இந்த பாஜக அரசு எப்படி வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட, அதுவும் ஒவ்வொரு வகையான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு தனியா வைக்கணும், சட்டமன்ற தேர்தலுக்கும் இவிஎம் தனியா வைக்கணும். அப்ப இவ்வளவு இவிஎம்கள் தேவைப்படுமே, அதை எப்படி அவங்க வந்து சரி செய்வாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இதுல கூடுதலா உள்ளாட்சியை அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அதை நீங்க விட்டுட்டீங்க. அந்த 100 நாட்கள் வரம்புக்குள் உள்ளாட்சியும் வருகிறது. எனவே நீங்க 3 தேர்தலையும் நடத்தியாக வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு செய்தி தான் சார். இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு 18,000 பக்கத்துக்கு மேலான அறிக்கையை கொண்டு வந்து திரௌபதி முர்மு அம்மையாரிடம் கொடுத்தார்கள். நீங்க செலவினங்களை கட்டுப்படுத்தணும், அதனால்தான் ஒரே நாட்டுக்கு ஒரே தேர்தல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள், அதிபர் முறையை நோக்கி நகர்கிறது என்று சொல்லி. அது அதிபர் முறையை நோக்கி நகர்வதாக இருக்கட்டும், இல்லை என்றாலும் சரி. ஆனா நீங்க செலவினங்களை குறைக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாகவே ஒரு பொய்யை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது ராம்நாத் கோவிந்தினுடைய அறிக்கை சொல்லுது. இப்ப இருக்கிற செலவை விட 3 மடங்கு கூடுதலான செலவுகள் சார். அதைத்தான் அந்த குழுவினுடைய அறிக்கை சொல்லுது. இன்னொன்று, இன்னைக்கு அண்ணன் டி.ஆர். பாலு பேரவைத் தலைவரிடத்துல இன்னொரு கருத்தை ஒண்ணு கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறீங்க இந்த பில்லுல. புதியதாக தேர்தல் நடத்துபவர்களுக்கு தேர்தல் நடத்தாமல் நாடாளுமன்ற தேர்தல் வரும் வரை எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம்னு சொல்றீங்க இதே பில்லுல. இன்னொன்றையும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே தேர்தல் நடந்திருந்தால் அது வந்து காலாவதியாகிவிடும் நாடாளுமன்ற தேர்தலோடுன்னு சொல்றீங்க. ஆனா நாடாளுமன்றம் டிஸ்மிஸ் ஆகிற நிலைமை பல நேரங்கள்ல வந்திருக்கு. நாடாளுமன்றத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் பல நேரங்களில் வந்திருக்கு. அது குறித்து எதுவுமே நீங்கள் பேசவில்லையே என்று இன்னைக்கு அண்ணன் டி.ஆர். பாலு கேட்டாரு இந்த நாடாளுமன்றத்துல. அதற்கு பதில் சொன்னாரா பேரவைத் தலைவர்? இல்ல, சட்டத்துறை அமைச்சர் இத கொண்டு வந்தாரு அர்ஜுன் ராம், அவராவது பதில் சொல்லி இருக்க வேண்டுமா? சட்டத்தை கொண்டு வந்தவராவது பதில் சொல்லணும்ல. அப்ப பதிலே இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்ப செலவினங்களை நீங்க கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்யல. நீங்க ஒரு எதேச்சதிகார போக்கோடு தான் இதை செய்கிறீர்கள் என்பதைத்தான் இந்த நடவடிக்கை உணர்த்துகிறது என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தனமாக நாடாளுமன்றத்தில் உங்களை அண்ணன் டி.ஆர். பாலு அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிடுவதை போல ஏற்கனவே இவர்களினுடைய செயல் திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நாம பார்த்தோம். ஒவ்வொரு தேர்தல், இப்ப அண்மையில நடந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தல்ல கூட இதே பிரச்சனை தானே சார் நீடிச்சது. இந்த பேட்டரியில வந்து சார்ஜ் ஏற்றுவதன் மூலமாகவும் சார்ஜ் குறைவதன் மூலமாகவும் எப்படிப்பட்ட சிக்கல்கள் நடக்குதுன்றத விலாவரியாக அந்தந்த மிஷின்ல, இவிஎம் மிஷின்ல 90 விழுக்காடு சார்ஜ் இருந்த மிஷின்ல என்ன நடந்தது, 60 விழுக்காடு சார்ஜ் இருந்த மிஷின்ல என்ன நடந்ததுன்றதையே ஒரு வேட்பாளர் அம்பலப்படுத்தினா நாம தானே ஒப்பீனியன் தமிழ் வாயிலா அதை பேசணும். அப்போ நீங்க அந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிற குளறுபடிகளை இதுவரை தேர்தல் ஆணையம் சரி பண்ணியிருக்கா சார்? இதுவரையும் தேர்தல் ஆணையம் ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்திருக்கிறதா, ஒரு தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதான்னு கேட்டா இல்ல.
இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தான். எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம்? இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிற வேலைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் உள்ளடக்கித்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய விதியாக இருந்தது. ஆனா அதையும் ரிமூவ் பண்ணாங்க. இப்ப எதேச்சதிகார போக்கோடு ஒரு கேபினட் மினிஸ்டர், அதாவது பிரதமர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர், அவரை சேர்த்துக்குவாங்க. பிரதமர் பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, எதிர்க்கட்சி தலைவருக்கு கருத்து இல்ல அப்படின்னு கொண்டு வர்ற ஒரு விஷயத்த இப்ப நடைமுறைப்படுத்தி புதிய தேர்தல் ஆணையர்களை நியமித்தார் மோடி. அப்போதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உரைக்க வேண்டாமா? இதை செய்ய முடியாதுன்றத இன்னொன்னு, தேர்தல் ஆணையத்துக்கு தானே சார் கூடுதல் பணிச்சுமை. நீங்க ஒரு மாநிலத்துல ஒரே கட்டமாகவே தேர்தல் நடத்த முடியல. ஜம்மு காஷ்மீர்ல 5 தொகுதி சார். 5 தொகுதிக்கு ஒரு கட்டமா உங்களால தேர்தல் நடத்த முடிஞ்சதா? நடத்த முடியலையே. அப்புறம் எப்படி ஒரு நாடு முழுவதும் நீங்க தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக பேச வேண்டாமா? இடர்பாடுகள் இருக்கிறது என்பதையாவது சொல்ல வேண்டாமா? எனவே ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் மீது பழியை தூக்கி போட்டுவிட்டு, ஒரு எதேச்சதிகார போக்கோடு மாநில உரிமைகளை நசுக்கிவிட்டு, ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவதன் மூலமாக இவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே கட்டமைப்பு என்று அதிகாரத்தை கோலோச்சுவதற்கு தயாராகிறார்கள் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்துகின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அந்த மசோதா குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கூறினீங்க. நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார். நன்றி.